வணக்கம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம ஒரு மட்டன் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, ஒரு 2 தக்காளி, ஒரு 2 வெங்காயம். அதில் பாதி தாளிக்கிறதுக்கும் பாதி அரைக்கிறதுக்கும் வச்சுருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இதை பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். நம்ம பவுட்ரு இல்லாதால ஜீரகமும் மிளகும் அரைச்சி போட போகிறேன். அதோடையே கொஞ்சம் தக்காளியும் வெங்காயமும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்புறம் ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்காங்க. மீடியம் ஸ்பூன் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ மட்டன் வாங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி தயிர், மஞ்சள்தூள், லெமன், வினிகர் எல்லாம் போட்டு கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ அப்படியே டைரெக்டாக தான் தாளிக்க போகிறோம். முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் நான். அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், இந்த வெங்காயம், தக்காளி இதையும் அரைச்சிட்டு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கிறோம்ல, மிளகு, ஜீரகம், வெங்காயம், தக்காளி அதனோடய சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, 3 ஸ்பூன் கூட சேர்க்கலாம். நம்ம டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். அதனால் நல்லா 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட் ஆக்கிட்டு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு, மிளகு, ஜீரகம், நம்ம தக்காளி, வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூளும் ஆட் பண்ணிட்டோம். எல்லாம் ரெடியாக இருக்குது. 1 பாட் ரெசிப்பியாக அப்படியே தாளித்து விட்டுடலாம். இதில் நம்ம காய் போட்டு செஞ்சாலும் செய்யலாங்க. கத்திரிக்காய், முள்ளங்கி இந்த மாதிரி காய் போட்டு செய்யலாம். முருங்கைக்காய் போடலாம். நம்மளுக்கு பிடிச்ச காய் போட்டு செய்யலாம். நான் கத்திரிக்காய் போட்டு செய்யலான் இருக்கேன். 1 பாட் ரெசிப்பியாக தாளித்து விட்டுட்டு பார்க்கலாங்களா? நம்ம இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லாம் வதங்கணும் இல்லைங்களா? அதனால் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நமக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சு இதில் தாளிக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். கொஞ்சம் பொரியட்டும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் இப்போ பாருங்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் பொரிஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிச்சுன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா ஏறும். கொஞ்சம் பொரியட்டும். இதில் நம்ம சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு தூள், வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிட்டோம். அதையும் ஒரு வதக்கிக்கலாம். ஒரு வதக்கி விட்டுடலாம். இதுலேயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு, தக்காளி எல்லாம் அரைச்சோம் பாருங்கள். மிளகு, ஜீரகம் எல்லாம் அதில் போட்டாச்சு. எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் ஒரு வதக்கிக்கலாம். இது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். 4 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த குழம்போட இதை ஆட் பண்ணும்போது அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். காய் ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டால் கத்திரிக்காய் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதில் நம்ம மட்டன் போட்டுக்கலாங்க. மட்டன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. மட்டன் போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக தான் கட் பண்ண சொன்னேன். அவர் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டாரு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதில் ஒரு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கும்போது தயிர் ஊற்றினா எப்பயுமே மட்டன் சீக்கிரம் வெந்துடும். ஒரு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் தயிர் நல்லா வதங்கட்டும். இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கிறேன். ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் 3 ஸ்பூன் அதையும் போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு எடுத்து போட்டுக்கலாம். இல்லை சால்ட்டு கூட போட்டுக்கலாம். நம்ம கல்லுப்பு தான் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ தான் எல்லாம் சால்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்துலேருந்து கல்லுப்பு தான். கல்லுப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம்.
நல்லா பரட்டிக்கலாங்க. நல்லா பரட்டி அது வேகட்டும், கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அப்படியே நல்லா வெந்துட்டு இருக்கு. கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். நல்லா பார்க்கவே நல்லா எம்மியாக இருக்கு பாருங்க. நல்லா கொதிச்சுட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கத்திரிக்காயும் போட்டுடலாம். கத்திரிக்காய் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 4 கத்திரிக்காய் தான், அதையும் போட்டுருவோம். உருளைக்கிழங்கு போடலாம், காலிஃப்ளவர் போடலாம், கொண்டக்கடலை கூட போடலாம், பட்டாணி போடலாம். எல்லாம் வேக வச்சு போடணும். கொண்டக்கடலையும் பட்டாணியும் வேக வச்சு இதில் கலக்கண்டு போடணும். இது நல்லா வறுபடட்டும். வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாங்க. இது ஒரு 5 சவுண்டு விட்டோம்னா நல்லா வெந்து போயிடும். குழம்பு ரெடி ஆகிடும். 1 பாட் ரெசிப்பியாக சீக்கிரம் குயிக்காக பண்ணிடலாம். நம்ம இதில் வாஷ் பண்ணி மிக்சியில் அரைச்சிருக்கோம் பாருங்கள். வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ நல்லா அது ஒரு 5-6 கொதி வந்தோடனே நம்ம மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றினா எங்கள் வீட்டில் பிடிக்க மாட்டேங்குது. அதனால் தேங்காய் ரொம்ப ரேராக எப்பயாவது தான் ஊற்றுவோம், தேங்காய் ஊற்ற மாட்டோம். நல்ல காரசாரமாக மட்டன் கிரேவி சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த தனி தனியா பொடியும் ஒரு 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூன், குட்டி ஸ்பூன் தானே 2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. எப்பயும் தனியா சேர்த்தா ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் தனியா பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடைசியாக லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை தூக்கிக்கலாம் மேலே. நல்லா கொதிக்குது. கொதித்தோடனே நம்ம மூடி போட்டு வெயிட் போட்டுடலாங்க. ஒரு 5 சவுண்டு 6 சவுண்டு விடலாம். மட்டன் வேகணும்ல, அதுக்காக இந்த மசாலா ஸ்மெல்லும் போயிடும். நம்முடைய சூப்பரான எம்மியான செமி கிரேவியாக மட்டன் குழம்புக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப எம்மியாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. மந்த்லி ஒன்ஸ் சாப்பிட்றதுல தப்பே இல்லை. அதுவும் இந்த சீசன் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது. சரி, மூடி வச்சு வெயிட் போட்டுலாங்க. பாருங்கள், நல்லா ஸ்ட்ரீம் வருது. வெயிட் போட்டுருவோம். நல்லா ஒரு 6 சவுண்டு வரட்டுங்க. இப்போ தான் நல்லா வேகும் மட்டன். வெந்தோடனே வந்து பார்க்கலாம். நம்ம 2 சவுண்டு வந்தோடனே ஸ்லோவில் வச்சிடலாம். நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரே 1 பாட் ரெசிப்பியாக குயிக்காக பண்ணியாச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து 5 சவுண்டு வச்சோம். 2 சவுண்டு ஹையில் வச்சுட்டு 3 சவுண்டு ஸ்லோ ஃபயரில் வச்சு எடுத்தேன். ரொம்ப அருமையாக வந்து போச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்க்கலாம். சூப்பராக எம்மியாக சாஃப்டாக பஞ்சு பஞ்சாக வந்துடுச்சு. மட்டனும் கத்திரிக்காய் போட்டு வச்சுருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கு கிரேவி. செஞ்சு பாருங்கள். 1 பாட் ரெசிப்பியாக ஈஸியாக அப்படி செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான்வெஜ் பிரியர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.